ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மீன் எடுத்து வெட்டி வச்சுருக்கு, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கு, அப்புறம் தேங்காய், வெங்காயம், சீரகம், ஒரு பல் பூண்டு, தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கு. அப்புறம் இது மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். பச்சை மிளகா ஒரு 5, அரைச்ச புளிக்குழம்பு மசாலா ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இங்கே பாருங்கள், புளி தண்ணி கரைச்சி வச்சது இது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு 2 கிளாஸ் ஊற்றி இப்படி கலக்கி வச்சுட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் மீன் குழம்புக்கு. அதுக்கு கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா போட்டுட்டோன்னே அப்புறம் கொஞ்சம் சீரகம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனோடனே குழம்புல ஊற்றி அப்புறம் குழம்பு ரெடி. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது குழம்புல ஊற்றி அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.